சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்கள். பஞ்சம் என்பது 5 என்ற எண்ணிக்கையை குறிக்கும். உலகிலுள்ள அனைத்து உயிர்களும் பொருட்களும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களால் ஆனவை. சிவபெருமான் இந்த 5 பூதங்களின் வடிவில் அருள் புரியும் தலங்கள்தான் பஞ்சபூத தலங்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இத்தலங்களில் உள்ள மூலவர் சிவபெருமான், சிவலிங்கங்கள் பஞ்சபூதங்களின் பெயராலே அழைக்கப்படுகின்றார்கள். ஒவ்வொரு சிவஸ்தலமும் ஒரு வரலாறு காரணமாகவும் ஏதேனும் ஒரு தன்மையினாலும் அல்லது இயற்கையான நிலவரத்தினாலும் ஒரு பூதத்திற்கு உரிய கோவிலாக விளங்குகின்றனர். பஞ்சபூதங்களும் அந்த பூதத்திற்கு உரிய திருக்கோவில்களும். நிலம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் காஞ்சிபுரம். நீர் ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் திருவானைக்காவல் திருச்சி. நெருப்பு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை. காற்று ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவில் ஸ்ரீகாளஹஸ்தி. ஆகாயம் சிதம்பரம் நடராஜர் திருக்கோவில் சிதம்பரம். பஞ்சபூத தலங்கள் ஒவ்வொன்றை பற்றியும் ஒவ்வொரு பதிவாக நாம் பார்க்கலாம். இந்த பதிவில் சிவபெருமான் அருள் புரியும் பஞ்சபூத ஸ்தலங்களில் 3வது ஸ்தலமான அக்னிக்குரிய ஸ்தலமான ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் திருவண்ணாமலை பற்றிய முழுமையான வரலாற்றை பார்க்கலாம். வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. மூலவர் அண்ணாமலையார் அக்னிலிங்கம். தாயார் உண்ணாமுலை அம்மன் அபிதகுஜலாம்பாள். தல விருட்சம் மகிழமரம். தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் சிவகங்கை தீர்த்தம். ஊர் திருவண்ணாமலை தமிழ்நாடு. திருவண்ணாமலையார் கோவில். அண்ணாமலையார் கோவில் என்பது தமிழ்நாட்டின் திருவண்ணாமலையில் உள்ள சிவபெருமானின் ஆலயமாகும். இது சிவபெருமானின் பஞ்சபூத தலங்களில் அக்னி ஸ்தலமாகும். தல வரலாறு. துவக்கத்தில் திருமாலுக்கும் அவரது நாபியில் இருந்து வெளிவந்த பிரம்மனுக்கும் தலங்களில் யார் பெரியவர் என்ற சண்டை வர, அப்போது அவர்களுக்கு எதிராக ஜோதி பிழம்பாய் லிங்க உருவில் நீண்டு வளர்ந்து முதலும் முடிவும் இல்லாது நின்றார் சிவபெருமான். இருவருள் தனது அடி அல்லது முடியை யார் முதலில் அடைகிறாரோ அவரே பெரியவர் என்று சிவபெருமான் சொல்ல, திருமால் வராகம் என்னும் வடிவில் பூமியை பிளந்து கீழே திருவடிகளை தேடி சென்றார். பிரம்மன் அன்னப்பறவை வடிவம் எடுத்து முடியை தேடி சென்றார். திருமாலும் பிரம்மாவும் தேட தேட சிவபெருமான் முதலும் முடிவும் இல்லாமல் வளர்ந்து கொண்டே போனார். அந்த ஜோதி பிழம்பே திருவண்ணாமலை என்பது சைவர்களின் நம்பிக்கையாகும். சிவபெருமான் அடிமுடி அறிய முடியாத அண்ணாமலையாராக லிங்கோத்பவராக நின்றார். அனைத்து சிவன் கோவில்களிலும் கருவறை சுற்று சுவரில் இடம்பெறும் லிங்கோத்பவ சிற்பம் இந்த கோவிலில் உருவானது என்பது சைவர்களின் நம்பிக்கையாகும். ஆணோடு பெண்ணும் சரிசமம் என்பதை அக்காலத்திலேயே உணர்ந்த சிவபெருமானிடம் உமையம்மை அவருள் சரிபாதி கேட்டார்கள். இந்த தலத்தில்தான் சிவபெருமான் தன்னுள் சரிபாதியை அம்மையாருக்கு அருளினார். ஒவ்வொரு வருடமும் இதை கொண்டாட கார்த்திகை தீப நாளன்று மலை உச்சியில் தீபம் ஏற்றும் நேரத்தில் கோவிலில் சிவபெருமான் அர்த்த நாரீஸ்வரர் அலங்காரமாக அலங்கரிக்கப்பட்டு வெளியே காட்சி தருவார். காலம். திருவண்ணாமலையில் உள்ள மலையானது 260 கோடி ஆண்டுகள் பழமையானது என பீர்பால் சகானி என்ற விஞ்ஞானி தெரிவித்துள்ளார். சைவர்களின் நம்பிக்கைப்படி இந்த மலையானது கிருதா யுகத்தில் நெருப்பு மலையாகவும், திரேதா யுகத்தில் மாணிக்க மலையாகவும், துவாபர யுகத்தில் தங்க மலையாகவும், தற்போது கலியுகத்தில் கல் மலையாகவும் இருக்கிறது. மலைவளம். திருவண்ணாமலையில் மலையே சிவபெருமானாக கருதப்படுகிறார். எனவே கோவிலில் இறைவனை வலம் வருவதைப் போல மலையை வலம் வரும் வழக்கம் இங்கு உள்ளது. மலையை சுற்றி வர 2 வழிகள் உள்ளது. மலையை ஒட்டி செல்லும் வழியில் பாறைகள் முட்கள் மிகுந்த கடினமான பாதையாக அமைந்துள்ளது. பொதுமக்கள் வலம் வரும் பாதையில் இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், நிருதிலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், வருணலிங்கம் மற்றும் ஈசானிய லிங்கம் என 8 லிங்கங்களும், ரமண மகரிஷி, சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சுவாமிகள் போன்றோர் சமாதிகள் அமைந்துள்ளது. எல்லா நாட்களிலும் மலையை சுற்றி மக்கள் வலம் வருகிறார்கள் என்றாலும் முழு நிலவு அதாவது பௌர்ணமி நாளில் வலம் வருதல் இங்கு சிறப்பாக கருதப்படுகிறது.
8 திக்கிலும் அஷ்டலிங்கங்களை கொண்ட எண்கோண அமைப்பில் திருவண்ணாமலை நகரம் காணப்படுகிறது. தேவாரத்தில் புகழப்படும் ஆதி அண்ணாமலையார் திருக்கோவில் மலைவள பாதையில் அமைந்துள்ளது. இந்த மலையின் சுற்றளவு 14 கிலோமீட்டர் உள்ளது. இந்த மலையில் இன்றும் பல சித்தர்கள் வாழ்ந்து வருவதாக வரலாறுகள் சொல்லப்படுகின்றது. பல்வேறு ஊர்கள் மற்றும் நகரங்களில் இருந்து எண்ணற்ற சித்தர்கள் இந்த திருவண்ணாமலைக்கு வந்து வாழ்ந்து சமாதி அடைந்துள்ளார்கள். அவர்கள் ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள், விசிறி சுவாமிகள், குரு நமச்சிவாயர், குகை நமச்சிவாயர் போன்றோர் குறிப்பிடப்பட்டவர்கள். இவர்களின் ஜீவ சமாதிகள் கிரிவல பாதையில் அமைந்துள்ளது. மலையை வலம் வரும்போது மனிதர்கள் இடப்பக்கம் நடக்க வேண்டும். ஏனென்றால் மலையை ஒட்டி உள்ள வலப்பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் வலம் வருவதாக ஐதீகம். கிரிவலம் செல்லும் போது பஞ்சாட்சர நாமத்தையே நமசிவாய நாமத்தையோ அல்லது திருமுறைகளையோ உச்சரிக்க வேண்டும். அதை தவிர்த்து வேறு எதுவும் பேசக்கூடாது. கிரிவலம் செல்லும் போது நிதானமாக நடக்க வேண்டும். அவசரமாக வேகமாகவோ மற்றவர்களை இடித்து கொண்டோ செல்லக்கூடாது. கோவில் அமைப்பு 24 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோவில் 6 பிரகாரங்களையும் 9 ராஜ கோபுரங்களையும் கொண்டதாகும். இக்கோவில் மலையடிவாரத்தில் இருப்பது சிறப்பு. இந்த சிவாலயத்தில் 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம், அதன் அருகே பாதாள லிங்கம், 43 செம்பு சிலைகள், கல்யாண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் ஆகியவை அமைந்துள்ளது. கோபுரங்கள். அண்ணாமலையார் கோவிலில் 9 ராஜ கோபுரங்கள் உள்ளது. அண்ணாமலையார் கோவிலில் 9 கோபுரங்கள் உள்ளன. அவைகளில் ராஜகோபுரம், பேகோபுரம், அம்மணியம்மன் கோபுரம், திருமஞ்சன கோபுரம், கிளி கோபுரம், வல்லாள மகாராஜா கோபுரம் ஆகியவை குறிப்பிடப்பட்டதாகும். இவற்றுள் கிழக்கே உள்ள ராஜகோபுரம் இந்தியாவின் 3வது பெரிய கோபுரமாகும். அதோடு தமிழகத்தில் ஸ்ரீரங்கத்திற்கு அடுத்து மிகப்பெரிய கோபுரம் இந்த கோபுரமாகும். இதன் உயரம் 217 அடி. மேலும் தெற்கு கட்டை கோபுரம், வடக்கு கட்டை கோபுரம், மேற்கு கட்டை கோபுரம் ஆகிய கோபுரங்கள் உள்ளன. மண்டபங்கள். இந்த கோவிலில் 306 மண்டபங்கள் உள்ளது. அவற்றில் 1000 கால் மண்டபம், தீப தரிசன மண்டபம், 16 கால் மண்டபம், புரவி மண்டபம், 7ஆம் திருநாள் மண்டபம் ஆகியவை உள்ளது. சன்னதிகள். சிவபெருமான் இந்த தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக உள்ளார். இத்தலத்தில் உள்ள மலையே சிவலிங்கம் என்பது நம்பிக்கை. அம்மன் உண்ணாமலை அம்மன். முருகன், விநாயகர், அர்த்தநாரீஸ்வரர், பெருமாள், பைரவர், பிரம்மலிங்கம், பாதாளலிங்கம் ஆகிய சன்னதிகள் உள்ளது. வழிபாடு. இக்கோவிலில் 6 கால பூஜைகள் தினமும் நடைபெறுகிறது. பஞ்சபருவ பூஜைகளும் சுக்கிரவாரம் மற்றும் சோமவார பூஜைகளும் நடைபெறுகிறது. பஞ்சபருவ பூஜைகள் என்று அழைக்கப்படுபவை அமாவாசை, கிருத்திகை, பிரதோஷம், பௌர்ணமி, சதுர்த்தி பூஜைகளாகும். கரும்பு தொட்டில் வழிபாடு. குழந்தை இல்லாதவர்கள் திருவண்ணாமலையை கிரிவலம் வந்து தங்களுக்கு குழந்தை பிறக்க அண்ணாமலையாரை வேண்டிக் கொள்கிறார்கள். அவ்வாறு குழந்ை பிறந்தால் கரும்பு தொட்டிலினை இட்டு மீண்டும் கிரிவலம் வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். இவ்வாறு கரும்பு தொட்டில் இடுவது இந்த கோவிலின் முக்கிய நேர்த்தி கடன்களில் ஒன்றாகும். விழாக்கள். பிரம்மோற்சவம். அண்ணாமலையார் கோவிலில் ஆண்டுதோறும் 4 பிரம்மோற்சவங்கள் நடைபெறுகின்றன. ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மகம் தீர்த்தவாரி, ஆனி மாத பிரம்மோற்சவம். ஆனி மாத பிரம்மோற்சவம் என்பது தட்சிணாயன பிரம்மோற்சவம் என்று அழைக்கப்படுகிறது. கொடி ஏற்றத்துடன் தொடங்கும் இந்த விழா அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும், பராசக்தி அம்மன், விநாயகர், சந்திரசேகர் சுவாமிகளுக்கு பூஜைகள் செய்யப்படுகின்றது. விநாயகர் மற்றும் சின்னநாயக்கர் அம்மன், சந்திரசேகரர் வீதியுலா, 1000 கால் மண்டபத்தில் நடராஜர் எழுந்தருளல், ஆணி திருமஞ்சனம் ஆகியவை நடைபெறுகின்றன. மாசி மகம் தீர்த்தவாரி. வல்லாள ராஜாவின் மகனான சிவபெருமானே பிறந்ததாக ஒரு தொன்ம கதையுண்டு. இதன் காரணமாக வல்லாள மகாராஜாவின் திதியை சிவபெருமானே அளிக்கின்றார். இந்நிகழ்வினை மாசி மகம் தீர்த்தவாரி என்று அழைக்கிறார்கள். கார்த்திகை தீபம். கார்த்திகை தீப நாளை ஒட்டி கார்த்திகை தீப பிரம்மோற்சவ திருவிழா அண்ணாமலையார் கோவிலில் நடைபெறுகிறது. இதில் 10 நாட்கள் உற்சவர்களின் ஊர்வலங்களும்
3 நாள் தெப்ப திருவிழாவும் அதையடுத்து சண்டிகேஸ்வரர் உற்சவமும் நடைபெறுகிறது. சிவபெருமான் கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மா இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார். இந்நாளிலேயே தீப திருநாள் கொண்டாடப்படுகின்றது. அன்று அதிகாலையில் அண்ணாமலையார் சன்னதியில் ஒரு தீபம் ஏற்றி அதன் மூலம் மேலும் 5 தீபங்கள் ஏற்றி பூஜையை செய்வார்கள். பின்பு அந்த தீபங்களை ஒன்றாக்கி அண்ணாமலையார் அருகில் வைத்து விடுவார்கள். இதனை ஏகன் அநேகனாகி அநேகன் ஏகனாகுதல் தத்துவம் என்கிறார்கள். பரம்பொருளான சிவபெருமானே பல வடிவங்களாக அருள்கிறார் என்பதே இந்நிகழ்ச்சியின் உட்கருத்தாகும். பரணி தீபம் 10ஆம் நாள் அதிகாலை 4 மணிக்கு மூலவர் கருவறை முன் மிகப்பெரிய கற்பூர கட்டியில் ஜோதி ஒளி ஏற்றி தீபாராதனை காட்டி அதில் ஒற்றை தீபம் ஏற்றுவார்கள். இந்த ஒற்றை நெய் தீபத்தால் நந்தி முன் 5 பெரிய அகல் விளக்கு ஏற்றுவார்கள். அதன்பின் உண்ணாமலையம்மன் சன்னதியிலும் 5 பெரிய அகல் விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள். இந்த பரணி தீபம் காலையில் நடக்கும். பரணி தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை கொண்டு பஞ்சமுக தீபம் ஏற்றப்படுகிறது. பரணி தீபத்தினை இறுதியாக பைரவர் சன்னதியில் வைக்கிறார்கள். மகாதீபம் மகாதீபம் கார்த்திகை தீப திருவிழா நாளில் மாலையில் அண்ணாமலையின் மலை மீது ஏற்றப்படுகிறது. இந்த மலையானது 2668 அடி உயரமானதாகும். மாலை நேரத்தில் பஞ்சமூர்த்திகள் தீப மண்டபத்தில் எழுந்தருள்கிறார்கள். அவர்களை தொடர்ந்து வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே காட்சி தருகின்ற அர்த்தநாரீஸ்வரர் உற்சவ கோலம் தீப மண்டபத்திற்கு எடுத்து வரப்படுகிறார். அவர் முன்பு அகண்ட தீபம் ஏற்றப்படுகிறது. இந்த தீபம் ஏற்றப்படுகின்ற அதே நேரத்தில் மலையில் மகா தீபம் ஏற்றப்படுகிறது. இத்தீபம் ஏற்றும் மலையானது 2668 அடி உயரம் கொண்டது. தீபம் ஏற்ற செம்பு, இரும்பு, கொப்பரை கொண்டு தயாரிக்கப்பட்ட கொப்பரையில் ஏற்றப்படுகிறது. தீபம் ஏற்ற சுமார் 3000 கிலோவுக்கு மேற்பட்ட நெய்யும் 1000 மீட்டர் காடா துணியும் பயன்படுத்தப்படுகின்றது. பாடல் பெற்ற ஸ்தலம் திருமுறை பாடல் பெற்ற 275 திருத்தலங்கள் சிவபெருமானின் கோவில்கள் திருமுறை தலங்கள் என போற்றப்படுகின்றன. இவற்றில் 22 தலங்கள் நடுநாட்டில் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த 22 தலங்களில் மிகவும் சிறப்புடையது திருவண்ணாமலையாகும். நால்வர் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் முதலானோர் அண்ணாமலையாரை வந்து தரிசித்து பதிகங்கள் பாடியுள்ளார்கள். மாணிக்க வாசகர் திருவண்ணாமலைக்கு வந்து பல காலம் தங்கியிருந்து வைணவத்தில் மார்கழி மாதத்திற்கு திருப்பாவை இருப்பது போல சைவத்திற்கு மார்கழியில் திருவெம்பாவை 20 பாடல்களையும் திருவண்ணாமலை பதிகங்களை இயற்றியுள்ளார். கிரிவல பாதையில் அடி அண்ணாமலை எனும் இடத்தில் மாணிக்க வாசகருக்கு ஒரு கோவில் இருப்பதை இன்றும் காணலாம். அருணகிரிநாதர் அருணகிரிநாதர் திருவண்ணாமலையில் பிறந்தவர். இங்குள்ள இறைவன் முருகன் மீது பாடல்களை பாடியுள்ளார். அவர் கோபுரத்தில் கிளியாக மாறி பாடியமையால் அக்கோபுரத்தினை கிளி கோபுரம் என்று அழைக்கின்றார்கள். நூல்கள் இந்த தலத்தில் திருப்புகழ், கந்தர் அனுபூதி, திருவெம்பாவை, திருவம்மானை, அருணாச்சல அஷ்டகம் நூல்கள் இயற்றப்பட்டுள்ளன. சைவ எல்லப்ப நாவலர் எழுதிய திரு அருணாச்சல புராணம், அருணை கலம்பகம், குரு நமச்சிவாயர் எழுதிய அண்ணாமலை வெண்பா, தேவாரம், திருவாசகம், 11ஆம் திருமுறை, பெரிய புராணம், கந்த புராணம், திருப்புகழ், சோனசைல மாலை, திருவனை கலம்பகம், அருணாச்சல புராணம், அருணாச்சல மகாத்மிய வசனம், அருணகிரி வெண்பா அந்தாதி, அண்ணாமலையார் வெண்பா, திருவனை அந்தாதி, அண்ணாமலை சகதம், சார பிரபந்தம், கார்த்திகை தீப வெண்பா, சோனாச்சல வெண்பா, சோனாச்சல சதகம், திருவனை கலிவெண்பா, திருவருட்பதிகம், அருணாச்சலேஸ்வரர் பதிகம் 1, அருணாச்சலேஸ்வரர் பதிகம் 2, உண்ணாமுலை அம்மன் சதகம், அருணாச்சலேஸ்வரர் நவகாரிகை மாலை, உண்ணாமுலை அம்மன் வருகை பதிகம், அருணாச்சல சதகம், அருணாச்சல அக்ஷர மாலை, அண்ணாமலையார் வண்ணம், திருவண்ணாமலை பதிகங்கள், அண்ணாமலை பஞ்சரத்னம், திருவருகை தனிவெண்பா, அச்சர பாமாலை, அருணாச்சலேஸ்வரர் உயிர் வருக்கம், படைத்தற் பாமாலை, அருணாச்சல அச்சர மாலை, அருணாச்சல நவமணி மாலை, அருணாச்சல பதிகம், அருணாச்சல அஷ்டகம், அருணாச்சல பஞ்சபத்தனம் ஆகியவை இந்த சிவாலயத்தின் புகழை பாடுகின்ற நூல்களாகும். தல சிறப்பு கைலையில் சிவபெருமான் இருப்பதால் அந்த மலைக்கு சிறப்பு. ஆனால் இங்கு சிவபெருமானே அண்ணாமலையாக இருப்பதால் இம்மலை கைலையை விட சிறந்தது என்று கந்த புராணம் கூறுகின்றது.
திருவண்ணாமலையை சுற்றினாலே பாவங்கள் ஒழியும் என்றும், இந்த மலையை சுற்ற 1 அடி எடுத்து வைத்தாலே 1000 யாகங்கள் செய்த பலன் கிடைக்கும் என்றும் புராணங்கள் பெருமை சொல்கின்றது. சிவாலயங்களில் பொதுவாக அம்பாள் சன்னதியில் மட்டுமே பள்ளியறை அமைக்கப்படும். ஆனால் இந்த தலத்தில் அண்ணாமலையார் சன்னதியில் பள்ளியறை அமைந்துள்ளது தனி சிறப்பாகும். காமதகனம் நிகழ்வு இந்த தலத்தில் மட்டுமே நடைபெறுகின்றது. ஆடி பூரத்தன்று மாலையில் உண்ணாமுலையம்மன் சன்னதி முன் தீமிதி திருவிழா நடைபெறுகின்றது. இவ்வாறு தீமிதி திருவிழா நடைபெறும் சிவாலயம் இது ஒன்றே. திருவாரூரில் பிறக்க முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, ஆனால் திருவண்ணாமலையை ஒருவர் நினைத்தாலே முக்தி அடைவர் என்பது இந்த தலத்தின் மற்றொரு பெருமையாகும். இதுவே பஞ்சபூத தலங்களில் 3ஆம் ஸ்தலமான அக்னி ஸ்தலமான ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பற்றிய முழுமையான தகவல்களாகும். அடுத்த பதிவில் 4ஆம் பூதமான காற்று, அதற்குரிய கோவிலான ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் திருக்கோவில் ஸ்ரீ காளஹஸ்தி பற்றிய வரலாற்றை முழுமையாக பார்க்கலாம். சர்வம் சிவார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.